Dear student, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பின்வரும் பின்னங்களின் இனங்களை கண்டறிந்து வேற்றின பின்னங்களாக இருப்பின் ஓரின பின்னமும் ஆகும். அப்போது இது ரெண்டும் பகுதி ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து என்னது? ஓரின பின்னம். ஸோ இதை வேற்றின பின்னமாக மாற்ற தேவையில்லை. அடுத்தது இது ரெண்டு வேறு வேறையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த 3 அங்கே எடுத்துகிட்டு போய் பெருக்கிறோம், மேலேயும் பெருக்கணும். அப்போ தான் ஒரே, அதாவது ஒரே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் கிடைக்கும். அதேமாதிரி இங்கே சரி 1/4 × 3 × 3 2/3 இங்கே உள்ளதை எடுத்துகிட்டு வந்து பெருக்கிறோம் ×4 × 4. அப்போது என்ன கிடைக்கும்? 3/12 8/12. கரெக்டா? அப்போது இதே வேல்யூவில் இங்கே ஒரு பின்னம் கிடச்சிருக்கு, இதே வேல்யூவில் இங்கே ஒரு பின்னம் கிடச்சிருக்கு. பட் இங்கே 4 பீஸாக வெட்டி 4 பீஸாக வெட்டியிருந்தாங்க ஒரு கேக்கை, இங்கே 3 பீஸாக வெட்டியிருந்தாங்க. கரெக்டா? இங்கே என்ன இருக்குது? இப்போ நம்ம பண்ணும் பொழுது ஒவ்வொன்றும் 12 பீஸாக மாறிடுச்சு. அதே நேரத்தில் பின்னத்தோட வேல்யூ மாறலை. ஒரு பீஸை 3ஆக வெட்டினாக்கா அங்கே மேலே 1 3 அந்த மாதிரி கிடச்சிருக்கு. என்ன ஆன்சரு? 3/12 8/12. சரியா? ரைட். அதேமாதிரி இது இந்த 7 மேலைங்களையும் இருக்கிறோம். 4 7 28 5 7 35. இந்த 5 இங்கே மேலைங்களையும் இருக்கிறோம். 5 6 30 5 7 35. ஸோ ஓரின பின்னமும் மாறி, இது வேற்றின பின்னம் ஓரின பின்னமும் மாறிடுச்சு. இது வேற்றின பின்னம் ஓரின பின்னமும் மாற்றணும். இப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இதையும் பெருக்க தேவையில்லை. இதையே நம்ம இதுவாக மாற்றினா 15 மாறிடும். இது பெரிய எண் மாற்றுறோம். அப்போது 14/15 இது எதோட பெருக்குன்னா 15 வரும், 3ஆல் × 3. இப்போ 5 3 15 3 9 ஓரின பின்னமாக மாறிடுச்சு. இப்போ மாற்ற தேவையில்லை, நம்ம இதையும் மாற்ற தேவையில்லை, அவசியம் இல்லை. அதேமாரி இதை குறைக்கலாமா? 10 மாறணுது. அப்போ இது பெருசாக இருக்குது, சின்னதாக மாற்றலாம். சரி 100 10 1000 ஆமாவா? 1 100 100 மேலேங்களையும் ஒரே நம்பரால் அடிக்கிறோம். 1 100 100 100 10 1000. அப்போ 1/10 1/10 ஓரின பின்னமாக மாறிடுச்சு. கரெக்டா? மேலேங்களையும் ஒரே நம்பராக வகுக்கிறோம். 100 100 வகுத்தல் 100 அப்படின்னா 100/1000 இருக்கா? மேலேங்களையும் ஒரே நம்பரால் வகுக்கிறோம். ஒரே நம்பராக வகுக்கும்போது சின்னது கிடைக்கும், ஆனால் இதுக்கு என்ன வேல்யூவோ அதே தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக? அப்போது 1 100 100 10 100 1000 ஓரின பின்னமாக மாறிடுச்சு. இது ரெண்டும் சரியா? சரி ரைட். அடுத்தது இது ஓரின பின்னம் தான், அது பிரச்சனை இல்லை. இது அதேமாதிரி இதை இதுவாக மாற்ற முடியும் ஈஸியாக, டபுள் பண்ணால் போதும். அப்போ 4 2 8 5 2 10 7/10 அது அப்படியே இருக்குது. ஓரின பின்னமாக மாறிடுச்சு. ஓரின பின்னமானது கேக் வெட்டின சைஸஸ் நம்பர் ஆஃப் கேக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? ஒரே அளவாக இருக்கணும். அது மாதிரி கீழே உள்ளதானே அது எத்தனை பங்காக வெட்டணும்? சம பங்கா. இதை மாற்றணும். 2 இங்கேயும் 3 இங்கேயும் கொண்டு போங்க, 2 இங்கேயும் கொண்டு வந்து பெருக்கிறோம். ஸோ 3/6 2 2 4/6. இப்போ இதில் என்னது? கேக்கு 6 பீஸாக வெட்டணும்னா 3 பீஸ் இருக்குது, 6 பீஸாக வெட்டணும்னா 4 பீஸ் இருக்குது. அது எங்கே? இது வேற்றின பின்னம், இது ஓரின பின்னமாக மாறிடுச்சு. இதில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்கும்? எது பெருசு? இதுதான். 6ல் வெட்டி 3, இதில் 6ல் வெட்டி 4 எடுத்துருக்கோம், இதுதான் பெருசு. அந்த மாதிரி. அடுத்தது இது வேற்றின பின்னம் 2 20/22 33/22. இது வேற்றின பின்னம். இதுவாக மாற்ற முடியும் × 3ஆல். அப்போ 3 9 3 18. மேலேங்களையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9ஆக மாறும் இது. சரியா? அப்போ தான் ஓரின பின்னமாக மாறும். இப்போ கீழேயும்
மேலேயும் ஒரே நம்பரால் ஏன் மல்டிப்ளை பண்ணோம், சமானம் பண்ணும். இது இந்த பின்னத்தோட வேல்யூ மாறக்கூடாது. கீழே மேலேயும் ஒரே நம்பரால் பெருக்கினாலோ அல்லது கீழே மேலேயும் ஒரே நம்பரால் வகுத்தாலோ அதோட வேல்யூ உள்ள சமமான ஒரு பின்னம் கிடைக்கும். அதே நேரத்தில் என்ன ஆகணும், இது வந்து இந்த பின்னமாக மாறணும். இது பின்னத்தோட வேல்யூ மாறாமல் இது ஓரின இதுக்கு இது 9 பீஸ் வெட்டியிருக்கேன்னா இது 9 பீஸ் வெட்டின மாதிரி மாற்றணும். கரெக்டாக இது வந்துடுச்சு. அதேமாதிரி இது பார்த்தோம்னா 9 4. ஓகே, குட், ஆல் தி பெஸ்ட். புரிஞ்சு படிங்க. ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு புரிஞ்சு படித்தா முடிஞ்சு போச்சு. உளவியல் அல்லது மேக்ஸ் ரீசனிங் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஜுஜிபி. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.